எல்லாம் அப்படி இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் எஸ் நம்மத்தில கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம் ஹல்லேலூயா. அந்த பரமனின் பாதத்தில் இந்த 12வது நாள்ல தேவன் நம் வாழ்க்கையில செய்கிறதான காரியத்தை நாம் நினைக்கும் போது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி உள்ள இருதயத்தில் யாராவது இருந்தா அவரை நோக்கி பார்த்தவர்களாக ஹல்லேலூயா. எஸ் நம்மத்தில் தேவன் கடந்து வந்திருக்கிறா. நம்மத்தில் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய அளவில்லாத கிருபை நம்மத்தில் கடந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் டாடி, எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உங்களை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் டாடி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்தவர்களாக, தேவனோடு இடைபடுகிறவர்களாக அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வெறுமனே யாரும் திரும்பி போக முடியாது. ஜெபிக்கிற நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல தகப்பனை கைகளை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தாழ்த்து வெறுமையாக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கிருபா அவர்கள் நம்மளை ஆராதனைக்கு நேராக வழி நடத்துவார்கள். நம்ம அப்படியே ஜெப சிந்தையோடு காணப்படுவோம். ஸோ இன்னைக்கு பெரிதான எதிர்பார்க்கறதற்கு மேலாக தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. ஓட்டுவது பாஸ்டர் கிருபா அவர்கள் நம்ம மத்தியில் ஆராதனை செய்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கிற இடங்களில் எல்லா கண்களும் மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உண்மை நேசிக்கையா இன்னும் அதிகமாய் நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய நாளில் இன்னும் அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்க என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனே, இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தேவனே, இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உடையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே அடி கூடுமே. உடையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே அடி கூடுமே, அடி கூடுமே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏகுதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான்
ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே உள்ளத்தினால் அக்கறைப்பா இந்த மனிதமாய் நேசிக்கிறப்பா என் உடலும் என் உள்ளமும் உமக்காக துடிக்கிறது என சொல்லி என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பாடுவேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பாடுவேன் துதிப்பாடுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் உலகமெல்லாம் மாயையா உம்மன்பு நான் மாறாதையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே எத்தனை பேர் சொல்ல முடியும் பாவையை நேசிக்கிறேன் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மையை நேசிக்கிறேன் சொல்லுவேன் என் தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிக்க பார்ப்பேன் அப்பா இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் அவையானவன் இன்னும் அதிகமாய் நான் நேசிக்கிறேன்ப்பா நேசி படுக்கையிலும் நினைக்கின்றே ராஜாமத்தில் தியானிக்கிறேன் படுக்கையிலும் நினைக்கின்றே ராஜாமத்தில் தியானிக்கிறேன் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறப்பா தாவீது சொல்லுவேன் என் முழு உள்ளத்தோடு உண்மை நான் துதிப்பேன் என் முழு ஆத்மாவோடு துதிப்பேன் என் நாவு நீதியை கொண்டாடுகிறது என்று சொல்லுவேன் எந்த அளவுக்கு அவன் நேசம் வச்சு இந்த ஆண்டவரை நேசித்தான் இன்னும் அதிகமாக அவன் துணிப்பான் அதே போல நாமும் உள்ளத்தின் ஆழத்தின் அதிகமாக இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசம் உலக அன்பு மாய உலக சிநேகிதம் மாய அவைகளை காட்டிலும் தேவன் மெய்யானவராய் நம்ம மேலே அன்பு வச்சு மெய்யான அன்பு வச்சு அதிகமாக நம்மளை நேசிக்கிறவராய் ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இயேசு நல்லவர்,
இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை எங்கும் உள்ளது. சொல்லுவோமா? அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை எங்கும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். தேவன் என்றொன்றும் நல்லவராய் வல்லவராய் சொல்லி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை எங்கும் உள்ளது. இதுவரை இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். அவர் நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர்
என்றுமாக. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர், நல்லவரே. நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய், அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் மாறினாலும், உலகம் மாறினாலும், நாம் நம்பினவர்கள் மாறினாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தில் ஆழத்தின நாங்கள் தகப்பனே நாங்கள் செதுக்கிறோம் ஆண்டவர். நீ எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், அப்பா எங்களுடைய அவையான எல்லா சூழ்நிலைகளிலும் பாடி மாறாதவராக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுவோம்? இதுவரையிலும் நடத்தி வந்தவர், இனிமேலும் நடத்த வல்லவராக என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் தட்டி, எல்லா காரியங்களும் தட்டி ஹல்லேலூயா நாங்கள் துதிக்கிறோம். இதுவரையில நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராக ஓ நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா சோதனை நேரங்களிலும், எல்லா வேதனை நேரங்களிலும், நான் சோர்ந்து போகின்ற நேரங்களிலும் என்னுடைய கரங்களை பிடித்து உயர்த்தி வைத்து நான் எந்த இடத்துல தலை கொடுத்தனோ அதே இடத்துல என்ன தலை நிமிடம் வைத்திருக்கிறேன். உனக்கு நன்றி செலுத்துகிற மாட்டோம். உற்சாகமாக எல்லா காரியங்களும் தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராயிருந்திருக்கிறார். இம்மட்டும் நம்மளோடு இடைப்பட்ட தேவன், இம்மட்டும் நம்மளோடு நம்முடைய ஆராதனை யுகத்தில் பிரியப்பட்ட தேவன். ஓ, எந்த இடத்துலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துலெல்லாம் ஹல்லேலூயா அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், அவர் வல்லவராகவே இருந்திருக்கிறாரு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எஸ் டாடி என் நல்லவராக இருந்திருக்க தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்தின் கரமங்களோடு இருக்கிற தயவுக்காய் நன்றி. எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடி தாழ்த்து விரும்பிக்கிறோம். சுமக்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை நம்ம மத்தியில் ஊழியமாக செய்திருக்கிறார். அந்த 11 நாட்களை வந்துட்டு கடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் எப்படி சொல்றது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றார்ல, நீ அவதெல்லாம் குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்க, இவ்வளோ பாரு, என் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறா, நல்ல தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம அமர்ந்திருக்கிறதான நேரத்திற்கு கட்டாயம் தேவன் ஒரு பெரிய ஒரு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஜெபத்தில் எத்தனை பேர் முழு உபவாசத்தில் இருக்கிறீங்க, இல்லை அரை உபவாசத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பிட்றீங்க? எத்தனை பேர் 2 வேளை சாப்பிட்றீங்க தெரில? எத்தனை பேர் ஜெபத்தில் தொடர்ந்து தரித்துறீங்க? ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தின் மூலியமாக நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ அது மாத்திரமல்ல, ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, ஸோ நிறைய பேர் ஸோ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நீங்கள் அதை கீழே கமெண்டில் தெரிவிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். லைவ் சேட்டில் தெரிவிக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் பர்சனலாக வந்து சொல்கிறீங்க, ஆண்டவர் என் கூட பேசினார், என்னோட இடைப்பட்டார், அந்த வார்த்தை என்னை பலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு நான் நம்புகிறேன், அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் எப்படி சொல்கிறது, உங்களுடைய மிகப்பெரிதான காரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன் மூலியமாக மற்ற காரியங்கள் மூலியமாக அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா. என்னது? நீங்கள் தேவனுடைய ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான், நீங்கள் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா எங்களுடைய ஊழியத்தை தாங்க. எப்படி சொல்கிறதுனா, எங்களை மாத்திரம் அல்ல, ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் எந்த இடத்துல கேட்டு அதை ஆசீர்வதிக்கப்பட்டனாலும் அந்த ஊழியத்திற்காக விதையுங்கள். விதைக்கிறதுக்கான விதையை ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார், உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பார். அதில் எந்த அளவுக்கு சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒரு சால்வை மாதிரி போட்டு வந்திருக்கோம், என்ன கட்சியில் எதுனா சேர்ந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை குறித்து நான் பேசும்பொழுது இது எனக்கு தேவைப்படுகிறதா இருந்துச்சு. கட்டாயம் இந்த செய்தியினுடைய முடிவில் வந்துட்டு நீங்கள் இதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது பதிலை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது கூட நம்ம ஒரு காரியத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம் அப்படின்னோடனே இங்கேருந்து நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சரி பாஸ்டே சொல்லிட்டாரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிடக்கூடாது. ஆண்டவர் எதற்காக போகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஒரு விசுவாச காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். தேங்க்யூ. ஒரு விசுவாசத்தின் அடுத்த காரியத்தை குறித்து தேவன் ஒரு மனிதரோடு பேசுகிறார். சார் அதில் மேலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தில் 46வது வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள்
எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஓகே, கவனிங்க. ஆண்டவர் இதை யாருக்கு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்கும்போது, அவர் எரிகோவுக்கு வந்தார். வரும்பொழுது திரளான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவர் சுற்றிலும் இருக்கிறாங்க. இப்பொழுது ஒரு மனிதனுடைய ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். அவன் பேர் பர்த்திமேயு. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, குருடனாக இருக்கிறான். குருடனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். கவனிங்க, ஒரு மனிதனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மனிதனுடைய சூழ்நிலை எவ்விதமாக இருக்கிறது என்று சொன்னால், 47வது வசனத்தில் அவன் நசரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே என்று கூப்பிடுகிறான். இப்பொழுது இப்படி எடுத்துக்கலாமே, அவன் கண் பார்வை இல்லாதவனாக இருக்கிறான், பிச்சை எடுக்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு சூழ்நிலை நிமித்தமாக பிறப்பிலே ஒரு பார்வையற்றவனாக, மற்றவர்களுடைய எந்த ஒரு உதவி இல்லாம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். பாருங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, யார் வரான்னு, இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, சத்தமிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா கூப்பிடுகிறான். என்னான்ட்டு, இயேசுவே. எத்தனை பேர் ஆராதனையில இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம கூப்பிட மாட்டோம். ஏன் கூப்பிட மாட்டோம் அப்படின்னா, நம்ம என்னத்தை கூப்பிட்டு என்னத்தை கண்டோம், எப்பொழுதும் இயேசு இயேசுன்னு கூப்பிடுறது தானே. எப்பொழுதும் இயேசுன்னு கூப்பிடுறது இல்ல, எப்படி இயேசுன்னு கூப்பிடுறதுல தான் இருக்கு விஷயம். ஆமென், ஆமென், ஆமென். எப்போதும் கூப்பிட்டு இருக்கிறேன், பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அது ஜெபம்ல எப்படி கூப்பிடுறோன்றதுதான். அவன் எப்படி கூப்பிட்டான் அப்படின்னா, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறான். ரெண்டாவது, தாவீதின் குமாரனே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் குருடன், இவனுக்கு அதிகமாக எந்த ஒரு காரியமே தெரியாது. இப்படி எடுத்துக்கலாமே, தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, தாவீதினுடைய வம்சத்திலிருந்து, அடிவேர்ல இருந்தா யார் பிறப்பா, இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சரியா நம்ம பைபிளை படிக்கிற நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைய காரியங்கள் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, அவன் அந்த காலத்தில் இருக்கிறான். கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தாவீது ராஜாவாக அரசாண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாமே அடுத்த பழைய தலைமுறைகள்லாம் தாண்டி வரும்போது யூதர்கள் எல்லாமே வந்துட்டு ரோமர்களுக்கு கீழே இருக்கிறாங்க. யூதர்கள் ராஜாவாக இருந்த காலகட்டத்திலேருந்து எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசுனுடைய தகப்பன் கூட எப்படிதான் இருந்தார், தச்சு வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போது ராஜாவா பொசிஷனில் இருந்தவங்க அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி, எல்லா காலங்களும் மாறி, மற்றவர்கள் பார்வையில் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டு எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனங்கள் இருந்தது பாருங்க. ஆனால் இவனுக்கு இயேசு வருகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அசுஷல் அவர் நசரனாகி இயேசு கிறிஸ்து அந்த ஊர்லேருந்து தான் வராருன்னு தெரியும். ஆனால் கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்பட்டிருப்பான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நம்மளுடைய காரியத்தை சொன்ன அற்புதம் கிடைக்கும், அதிசயம் கிடைக்கும், ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரிதான ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற காரியத்துக்கு மேலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். இதெல்லாம் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகள். ஓகே, இவன் தாவீதின் குமாரனே அப்படின்னா எப்படி அவன் யோசிச்சு, இவனோ குருடன்,
எனக்கு தெரிந்த அந்த தோரா புஸ்தகம்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. மற்றவர்கள் சொன்னது மூலியமா தான் கேட்டிருக்க முடியும். இவன் கண்களோ இருளடைந்திருந்தது, பார்வை இல்லாத இருந்துச்சு. ஆனா அவனுடைய இருதயத்தின் கண்கள் பார்வை அடைந்ததாக காணப்படுகிறது. ஆமென், ஆமென். ஒருவேளை மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம், பழைய ஏற்பாடு தோராவை குறித்து சொல்லி இருக்கலாம், மேசியா என்பவர் இப்படிதான் தாவீதினுடைய குமாரனாக வெளிப்படுவார், அவர் இப்படிதான் வந்துட்டு கடைசி நாட்கள்ல வெளிப்படுவார், இவர் மூலியமாக இவ்வளவு காரியங்கள் நடக்கும் அப்படின்னோடனே இதை ஒருவேளை எப்படி கேட்டு அறிஞ்சான்னு தெரியல. ஆனா இவனுக்குள்ளார ஒரு இருதயத்துல இருக்கிற வாஞ்சை என்ன அப்படின்னா, அவரை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான். ஏன் கூப்பிடுறான் அப்படின்னா, அடுத்த வசனம் பார்க்கலாம். 48வது வசனத்தை பிற்பாடு பார்க்கலாம். 49 இயேசு நின்று அப்படின்னு போட்டிருக்கு. என்னவா? இயேசு நின்று. அப்பனா கூட்டம் பயங்கரமா இருக்கு, சத்தம் அதிகமா இருக்கு. அவரை கூப்பிடுறது இயேசுவே இயேசுவேன்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க பாருங்க. ஆனா ஒரு சத்தம் மட்டும் வித்தியாசமா வந்துச்சு. அது என்ன சத்தம் அப்படின்னா, தாவீதின் குமாரனே. எல்லாரும் நம்ம கூப்பிடலாம் இயேசுவே இயேசுவே அப்படின்ட்டு. ஆனா அவரை நிக்க வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் பாருங்க, தாவீதின் குமாரனே. ஆண்டவர் நிக்கிறார். ஏன் அப்படின்னா, இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் கண் பார்வையை திறந்து இயேசுவேன்னு தான் கூப்பிடுறாங்க. இவன் கண்கள் இல்லாத, பார்வை இல்லாத சூழ்நிலை, பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். ஆனா அவனோட இருதயத்திலிருந்து கூப்பிடுகிறான். என்ன வார்த்தை அப்படின்னா, நீர் ஒரு மேசியா, நீர் தான் எங்களுக்கு வரப்போறீர்னு தெரியும், நீங்க தான் தாவீதின் அடிமரது வேறா இருக்கிறீங்கன்னு தெரியும், உம்முடைய தாவீதினுடைய ராஜாவினுடைய சந்ததியில இருந்தா நீர் வெளிப்படுவீர்னு தெரியும் அப்படின்றத உணர்ந்தவனாக தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப மேல உள்ள வசனத்தை போயிட்டு நம்ம கீழே வரலாம். என்ன அப்படின்னா, அவன் ஓகே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை என்ன செஞ்சாங்களாம்? அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். கவனிங்க, தேவனை நிக்க வச்சது ரெண்டாவது என்ன அப்படின்னா, முதலாவது நான் நம்புறேன் தாவீதின் குமாரனேன்னு சொல்றான். இரண்டாவது மற்றவர்களால என்ன சூழ்நிலை அப்படின்னா, அமர்த்தப்படுகிற சூழ்நிலை, மற்றவர்களால அடிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. பேசாத, அமைதியா இரு, சத்தம் போடாது, உனக்கு என்ன தெரியும், கம்முன்னு இரு, சைலண்டா இரு, அவனை அதட்டுறாங்க. கூட்டம் ஒரு பக்கம் கத்துது, ஒரு கூட்டம் இவனை அடக்குது. ஆனா தாவீதின் குமாரனே இயேசுவேன்னு கூப்பிட்டத திரும்ப எந்த அளவுக்கு அவன் அழுத்தப்படுகிறானோ, அடிமைப்படுத்தப்படுகிறானோ, எந்த அளவுக்கு அவனை கட்ட நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு வெட்டிச்சு சீறி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் மத்தவங்க கொஞ்சம் சத்தமா கை தட்டிட்டா, சத்தமா ஆராதிச்சிட்டா, கொஞ்சம் சத்தமா தேவனை உயர்த்திட்டா, கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்திட்டா, நம்ம சொல்றோம் ஆமா கொஞ்சம் பாத்தியா இன்னைக்கு கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கு, நீ எல்லாம் ஜோம் பண்ணி என்ன ஆக போகுது, கொஞ்சம் அமைதியா ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் சத்தம் போடாம ஜோம் பண்ணுங்க. யார் அதிகமா ஆண்டவரை நேசிக்க அதிகமா கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க, ஆண்டவரை புரிஞ்சு கொள்றவங்க, ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சவங்க. ஆராதனை மத்தியில் அப்படியே கரங்களை உயர்த்தும் போதே கண்லேருந்து தண்ணி வருதுன்னா, துணையாளரே நீரகின் நிழலில் தானே களி கூறுவே.
உள்ளத்துல நேசம் பொங்குச்சுன்னா, மற்றவர்கள்லாம் ஆண்டவரை சாதாரணமா பார்த்தாங்க, இவன் பார்த்தா மேசியா வந்துட்டாரா. மற்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு நசரனாகிய இயேசுன்ற ஒரு இதை மட்டும், ஏதோ ஒரு அற்புதம் செய்கிற அடையாளம் செய்கிறவர் தான். இவன் பார்த்தா மேசியாவே வந்திருக்கிறாரு, நம்முடைய விடுதலையாக்குறவரே வந்திருக்கிறாரு, தாவீதினுடைய குமாரனே வந்திருக்கிறாரு. அவன் கேள்விப்பட்டதை மனசுல வச்சுக்காம வெளியே சொன்னான் பாருங்க. நம்ம ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கு, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு. கொஞ்சம் அமைதி, ஆமா சரி ஓகே 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 கூல் 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 அப்படின்ற மாதிரி. மற்றவர்கள் எந்த அளவுக்கு நம்மளை அப்படியே ஒரு மாதிரி அற்பமா நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க தான் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நான் பார்க்க வந்திருக்கிறது அப்பாவை, நான் நேசிக்கிறது அப்பாவை. எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரு, எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ காரியத்தை எனக்கு ஜெயமா முடிய பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவன் அழுத்தப்படுகிறானோ அந்த அளவுக்கு. என்னன்னா இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீட் ஆக ஆக ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக விசிலோட சத்தம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆமென். அப்போ அழுத்தம் அதிகரிக்கும் போது பிளாஸ்ட் ஆகுற மாதிரி, சத்தம் கொடுக்குற மாதிரி. அவர் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமென் ஆமென். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான் பாருங்க. உன்னை ஆண்டவர் நின்று அவனை பார்த்து வர சொன்னார், அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்துல வந்தான். இதை மட்டும் கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கிறாரு. எப்பா அவனை கூட்டிட்டு வாங்கப்பா, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டானே, நான் அவனை பார்த்தே ஆகணும். அவனை அழைக்கிறாரு. ஏசப்பா இங்கே தான் நம்மள்ட்ட தான் இருக்கிறாரு, நம்ம மத்தியில் உலாவிட்டு இருக்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு. அவரோட பிரசன்னம் நம்மளோட உலாவி கொண்டு இருக்கிறது. ஆனா கொஞ்சம் லெவலை பார்க்குறாரு, இதை விட கொஞ்சம் யாரு அதிகமாக கூப்பிடுறாப்ப. அதனால சத்தம் போடுறதுனால ஆராதனைன்னு சொல்ல வரல, உள்ளம். அவர்கள் வெறும் வாயினால துதிக்கிறாங்க, இவன் உள்ளத்திலிருந்து தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான். ஆமென். மற்றவங்க எல்லாம் ஓசன்னா ஜே அல்லேலூயா ஆமென்னு, கர்த்தர் நல்லவர் இயேசுவே, இதுதான் கூப்பாடா இருக்கும். இதெல்லாம் வாயிலிருந்து வருகிறது. ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் வெறும் வாயிலிருந்து, உள்ளத்திலிருந்து வருது. இயேசுவே இயேசுவே. அப்ப உள்ளத்திலிருந்து அவன் கூப்பிடுறத அவர் கவனிக்கிறாரு பாருங்க. அவனுச்சு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திருந்து உன்னை அழைக்கிறார். எழுந்திருந்து அழைக்கிறான். இப்ப ரெண்டாவது, அவன் தன் மேல் வஸ்திரத்தை, அதுக்கு தான் நான் அந்த சால்வையை கொஞ்சம் போட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு புரியட்டும் அப்படின்ட்டு. ஆமென். மேல் வஸ்திரத்தை என்ன செய்யறானா, கலட்டுறானா. ஏன் மேல் வஸ்திரத்தை கலட்டணும் அப்படின்னா, அது ஒரு அடையாளம் பாருங்க. என்ன அடையாளம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பார்வை இல்லாதவர்களா ஊனமா இருக்கிறவங்களா ஒரு ஸ்பெஷலா இருக்கிறவங்க, இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அடையாளத்தை எடுத்துப்பாங்க. என்ன அடையாளம்னா, நீல நிறத்தில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சால்வை அணிந்திருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, தூரத்திலிருந்து வரும் பொழுதே அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஏதுகரமாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வராங்க அப்படின்னா தூரத்துலேயே அந்த நீல கலரில் அந்த சால்வையை போத்திட்டு வராங்கன்னா, இங்கேருந்து போகிறவங்க எதிர்பட்டு போகிறாங்க. ஓகே, இவங்களுக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு குறைபாடில் இருக்குது, கண் குறைபாடோ காது கேட்காதோ மற்ற அந்த மாதிரி ஒரு குறைபாடில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி சால்வையை போத்திருப்பாங்களாம் பாருங்கள். இப்போ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, பின்னாடி என்ன இருக்குது,
எல் போர்டு போட்டிருக்காங்க. என்ன போர்டு? எல்போர்டு. எல் போர்டு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கார் ஓட்ட தெரியும், ஆனால் என்ன செஞ்சிடாதீங்க, பின்னாடியே வராதிங்க. உங்கள் உசுருக்கு என்ன இல்லை, நாங்கள் உத்தரவாதம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அடையாளம், இவங்க ஒரு ஸ்பெஷல், இந்த மாதிரி இவங்கள்ட்ட ஒரு குறைபாடு இருக்கு. ஸோ அதனால இப்போ பாருங்க, யாராவது தூரத்துலேருந்து வராங்கன்னா ஒதுங்கி போயிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வழி விட்டுட்டு அவங்க முடியாதவங்க இயலாதவங்க அப்படின்ட்டு. இப்போ மேல் வஸ்திரத்தை என்ன செய்யறான் அப்படின்னா கலட்டி தூக்கி எறிகிறான். ஆனால் அந்த மேல் வஸ்திரத்தை அவர் கூப்பிட்டாருன்னு தான் சொன்னாங்க, அவர் வர சொன்னாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவனுடைய விசுவாசத்தின் அளவை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் அற்புதம் நடக்கலை, இன்னும் அதிசயம் நடக்கலை, இன்னும் ஒரு காரியம் மாறுதலாம் முடியல, இன்னும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முன்னேற்றம் காணப்படலை பாருங்க. ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், எப்பா இந்தா புடி, இதை வச்சுக்கோ நீனு, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த திருவோடியும் அந்த சால்வையும் எடுத்து என்ன செஞ்சிருப்போம், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, ஏசாமியை நான் கூப்பிட்டேன், ஒருவேளை அற்புதம் நடக்கலாம், ஒருவேளை என்ன செய்யலாம், அற்புதம் நடக்கலாம், ஒருவேளை நடக்காம கூட போயிடலாம். ஏன்னா நம்ம ஜெபம் அப்படி, நம்ம விசுவாசம் அப்படி. நீ என்ன செஞ்சுக்கோ, பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, ஒருவேளை அற்புதம் நடந்தா நான் அப்படியே போயிடுறேன், இதை தூக்கி போட்டுரு, இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிரு, பத்திரமா எடுத்து வச்சிரு, நான் திரும்ப வந்து அதை என்ன செஞ்சுப்பேன், எடுத்துப்பேன். நம்ம என்ன செய்வோம், 4 பேர்ட்ட உதவி கேட்டு வச்சிருப்போம், கடைசியாக வந்துட்டு இங்கே வந்து ஜோம் பண்ணிப்போம், ஆண்டவர் எனக்கு செய்வார், விசுவாசம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த மேல் வஸ்திரத்தை, அதனால தான் இதை போட்டு வந்தேன் பாருங்க, அது நீல கலர் கிடைக்கல, அதனால வெள்ளை கலர் தான் இருந்துச்சு. இந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து என்ன செய்யறான் அப்படின்னா, இப்படி என்ன செஞ்சிருப்பான், அவர் கூப்பிட்டார் அப்படின்னு டக்குன்னு கழட்டிருப்பான், டக்குன்னு கலட்டி அப்படியே தூரத்தில் எரிஞ்சிருப்பான். தூரத்தில் எரிஞ்சிட்டு என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா, எனக்கு இது இனிமேலுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, மேல் வஸ்திரம் இனி எனக்கு அந்த தேவையில்லை, ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன் அப்படின்னா இது என்னுடைய அடையாளமா இருக்காது, இது என்னுடைய பேரா. அதுதான் விசுவாசம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி பார்க்கலாம். அவனுடைய நம்பிக்கையில ஆண்டவர் பக்கத்துல வந்து நின்னான். அடுத்து பார்க்குறோம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். அதுக்கு முன்பாக ஆண்டவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இப்போ ஆண்டவர் ஒரு கொஸ்டினை கேட்குறாரு, அப்பா உனக்கு என்ன நான் செய்யணும்? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் சூழ்நிலையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு பார்வை கிடைக்கணும்னு. பட் ஆனால் ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு பாருங்க. இன்னைக்கு நம்மள்ட்டையும் ஆண்டவர் வந்திருக்கும் போது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை செலுத்தும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா தேவையில்லாத காரியத்தில் ஜபத்தில் ஒப்புவிக்காதீங்க, வள கொலன்னு இதெல்லாம் பேசாதீங்க. எது தேவையோ, அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசம் உள்ள ஜபம் பிணையாளி என்ன செய்யுமா, ரட்சிக்குமா. அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. டைரக்டா ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்றாரு, ஏசு நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சுதான் ரட்சித்தது. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் அதை பார்க்கும்போது எப்படி இது பண்ணிருக்கலாம்னா, உன் விசுவாசம் உன்னை பார்வையடை செய்தது அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சிருக்கலாம், எழுதிடலாம். இல்லை,
அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு ரட்சிப்பு. என்ன ரட்சிப்புனா, தேவன் கிட்ட அவன் ஒரு நம்பிக்கையை வைக்கிறான், தேவன் மேல விசுவாசம் வைக்கிறான், தேவன் மேல ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண நினைக்கிறான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா ரட்சிப்பு உனக்கு வந்துடுச்சுன்னா, அதான் போட்டிருக்கு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் உடனே அவன் பார்வை அடைந்து. ஆமென். 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 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தேவன் மேல விசுவாசம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவித ரோகத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிதான ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு வரும்போது அவனுக்கு தேவையான பார்வை கிடைச்சிருது. ஆமென். 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 அப்போ நீ போகலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தேவன்டேந்து ரட்சிப்பு. ஆமென். பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க, முடிவு பரியந்த என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. அப்போ அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக நான் தேவனை பார்க்கல, மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக அவர்கிட்ட நான் ஆராதிக்க வரல. மற்றவர்கள் என்னை தாழ்த்தலாம், மற்றவர்கள் என்னை புறங்கூறலாம், மற்றவர்கள் என்னை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சிடலாம், மற்ற நீலாம் என்ன ஆராதிக்க, என்ன கத்துற, என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் நான் பார்க்க வந்திருக்கிறது ஆண்டவரே, நான் ஆராதிக்க வந்திருக்கிறது ஆண்டவரே, நான் தேட வந்திருக்கிறது ஆண்டவரே அப்படின்ற இருதயத்திலிருந்து, அதுதான் நான் சொல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோட இருதயத்திலிருந்து நம்பி விசுவாசிச்சு எனக்காக அவர் எல்லாம் செய்வார்ன்ற ஒரு முழு மனதோடு அவர்கிட்ட வரும்போது, அதான் சொல்லுங்களேன், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, எல்லாம் பாதி பாதியில் எல்லாத்தையும் முழுசா அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. நான் உனக்கு அற்புதம் செஞ்சேன், ஆனா நான் கொடுத்த அற்புதத்தை காட்டிலும் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பெருசு. தேவன் நம் வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை விட நாம் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அவனை கூப்பிட்டு வச்சு, உனக்கு என்னப்பா வேணும் கேட்டுக்கலாம், ஓகே உனக்கு பார்வையிட. ஆனா அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தடுக்கப்பட்ட சூழ்நிலையில பொங்கி எழுந்து தேவனை ஆராதிக்கிறான். மற்றவர்களால அவனுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, அவன் குருடன், அவனுக்கு ஒரு நீல கலர் அங்கேயே உறுதி, அந்த மேல் சட்டையை பார்த்தவொடனே எல்லாருக்கும் ஒரு அடையாளம், ஒரு எதுக்குமே பயன்படாத, அவ்வளோதான், ரிஜெக்டட், அவன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இயேசு கிட்ட போறதுக்கு முன்னாடியே கழட்டிட்டான். என் அடையாளம் மாற போகிறது, இனி நான் குருடன்ற எனக்கு அடையாளம் இருக்காது, என் பேரு மாற போகிறது, என்னுடைய ஸ்டேட்டஸ் மாற போகிறது. எப்போ தெரியுமா? நான் இயேசு பக்கத்துல போகும்போதுதான். எல்லாத்தையும் கழட்டிட்டு போறான். இன்னைக்கு ஒரு வேளை தேவையில்லாத அடையாளத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்களா? தேவையில்லாத காரியத்தை, தேவையில்லாத ஒரு குப்பையை, மற்றவர்கள் இதெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறீங்களா? தூக்கி போட்டுட்டு மீட் டு ஜீசஸ். அதுக்கப்புறம் தான் போட்டிருக்க, வழியில இயேசுக்கு பின் சென்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் அவரை ஃபாலோ பண்ணிட்டான். அதனால தான் நிறைய நேரங்களில் நம்ம வாக் வித் ஜீசஸ் சொல்கிறாங்க, டாக் வித் ஜீசஸ் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜேர்னி வித் ஜீசஸ் அப்படின்னா என்னன்னா, இனி அவரோடு தான் என் பயணம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவன் பார்வை அடைந்துட்டான். அதில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் மேஜராக இருக்கிறது என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம், உங்க நம்பிக்கை, தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. எப்படியாவது எனக்கு செஞ்சிருவார் அப்படின்ற ஒரு காரியம். அப்படி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? துணையாளரே சிறகின் நிழல்
இடத்துல கரங்களை உயர்த்தி தேவனுடைய பிரசன்னத்தை நிறைந்தவர்களாக, தேவனோடு நடக்கிறவர்களாக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க தேவனை ஆராதிக்கணும், உங்க சத்தம் உயரட்டுமே. எந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அப்படியே அவரை நோக்கி பார்த்தவர்களாக. எஸ் டாடி, எங்கள் மத்தியில நீர் இருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் விரும்புறீங்க, என்னுடைய அடையாளம் தேவையில்லாத, உலகம் கொடுக்குற அடையாளம் தேவையில்லை, மற்றவர்கள் கொடுக்குற பேச்சு தேவையில்லை. நான் மற்றவர்கள் பார்க்குற வண்ணமா நான் அவரை பார்க்கல. என் இருதயத்தில் என் மீட்பர் அவர், என்னை விடுதலை ஆக்குகிறவர், எனக்கு போதுமானவராக இருக்கிறவர், என்னை வாழ வைப்பவர், எனக்காக எல்லாம் செய்வார், என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக நாம மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்தி விரும்பிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனையும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் இந்த நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறதான இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் இருந்து தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் இன்றைக்கு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாரு. மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவர்கள் நம்மளை நினைக்கிறாங்கல்ல, நான் பார்க்க வந்திருக்கிறது ஆண்டவரே. நல்ல சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம்மளுடைய ஊழியத்திற்காக விதைக்கிற, உற்சாகமாக கொடுக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஸோ ஆன்லைன் மூலியமாக கொடுக்கிறதான உங்கள் ஒவ்வொரு உறவுகளுக்கும் தேவனுடைய நாமத்தில் நான் மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். ஸோ ஆன்லைன் மூலியமாக செலுத்துகிறவங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக பலப்பட்டிருந்தீங்கன்னா, உற்சாகம் அடைஞ்சிருந்தீங்கன்னா, அது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் விதையுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென்.